ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நான் அமேசானில் தாங்க வாங்கியிருந்தேன். 289 வந்துச்சு. ஆர்டர் பண்ண அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துருச்சு. இது கூட ஒரு 4 ராட் கூட கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டு எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கடல மாவு இது மாவு கூட எல்லாத்து கூடயுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் மீடியமாக கலந்து எடுத்துக்கோணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருளைக்கிழங்குல நல்லா இந்த பேஸ்ட் ஒட்டும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ராலில் இந்த எல்லோ கலர் ரிங்கு கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்திட்டு ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்து அதில் லைட்டாக குத்திக்கணும். குத்திட்டு இன்னொரு பக்கம் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக மொல்லமாக ரொட்டேட் பண்ணோம்னாலே போதும். நல்ல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவாக அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா போதும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒன் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாண்டும் கூட அந்த எல்லோ கலர் ரிங்கும் நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான நமக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்படியே ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக கடையில் கொடுக்கறது அந்த மரக்குச்சிங்கனால அது அப்படியே ஃபிக்ஸாக நிற்கும். இது கம்பிங்கனால அந்த ஒரு எண்டை மட்டும் மேலே லைட்டாக அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கீழே வரைக்கும் நம்மளுக்கு கலண்டு வராது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்து நம்ம சுற்றி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டுமே இதுக்கு மேலே சேர்த்துற வேண்டியதான். நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பேஸ்ட் நிறைய பண்ணி அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து போட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா ஊறிடும். நம்ம கம்மியாக தான் பண்ணிக்கிறனால இந்த மாதிரி மேலே அலங்காமல் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொட்டேட்டோ மேலே சேர்த்துடலாம். சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு மீடியம் அளவுக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்காக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா போதும். அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடையும் நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே அதே மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம இப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா இது கூட ஒரு மைனஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வீட்லேயே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.